சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் யாக்கோபுக்கு எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமாய் இருக்கும். ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரலோக பிதாவே, உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன். ஆசீர்வதிக்கப்பட்ட நாளிலே தியானிக்கும்படியாக கர்த்தாவே நீர் கொடுத்த வசனத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வசனத்தின் மூலமாக நீர் வெளிப்படுத்துகிற சத்தியங்கள் உம்மை பின்பற்றுகிற தேவ ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக காணப்பட தேவன் தாமே அனுகிரகம் செய்தரணும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன், பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் இந்த யாக்கோபுக்கு எழுதின புஸ்தகத்தை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலேயும் தியானித்து வருகிறோம். அதன்படி இன்றைக்கு தியானிக்க வேண்டிய வசனத்தை தான் நாம் வாசிக்க கேட்டோம். ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமாய் இருக்கும் என்று சொல்லி இருப்பதை நாம் படிக்கிறோம். இந்த வசனம் எந்த அடிப்படையிலே யாக்கோபு அப்போஸ்தலன் எழுதக்கூடியவராக இருக்கிறார் என்பதை நாம் சரியாக அறிந்து கொள்ள வேண்டுமானால் இந்த யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்தே நாம் வாசித்து தியானிக்க வேண்டும். 13ஆம் வசனத்திலே படிக்கிறோம், மேலும் நாங்கள் இன்றைக்கு அல்லது நாளைக்கு இன்ன பட்டணத்திற்கு போய் அங்கே ஒரு வருஷம் தங்கி வியாபாரம் செய்து சம்பாத்தியம் பண்ணுவோம் என்கிறவர்களே கேளுங்கள். நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே. உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்சம் காலம் தோன்றிய பின்பு தோன்றாமற் போகிற புகையை போல் இருக்கிறது என்று குறிப்பிடக்கூடியவராக இருக்கிறார். அதாவது யாக்கோபு அப்போஸ்தலன் என்ன சொல்ல வருகிறார் அப்படின்னா, இந்த வியாபாரம் செய்கிற விருப்பத்தோடு இருக்கிறவர்களை குறித்து எழுதுகிறார். வியாபாரம் செய்ய விரும்புகிறவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், தாங்கள் வியாபாரம் செய்து நல்ல ஒரு லாபத்தை ஈட்டிக் கொள்வதற்கு ஏதுவாக வாழ்க்கையை என்ன செய்வார்கள், அதற்கேற்ற விதத்திலே வளைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதற்கு ஏற்ற விதத்திலே என்ன செய்வார்கள், திட்டமிடக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதற்கு ஏற்ற விதத்திலே என்ன செய்வார்கள், இலக்கை வைத்து பிளான் பண்ணக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்களை குறித்துதான் யாக்கோபு அப்போஸ்தலன் எழுதுகிறார். இங்கே நாம் ஒரு வியாபாரியை குறித்து படிப்பதாக நாம் நம்முடைய மனதிலே நினைத்து கொள்ளலாம். அந்த வியாபாரி என்ன சொல்லுகிறார் என்றால், அல்லது வியாபாரிகள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், நாங்கள் இன்றைக்கு அல்லது நாளைக்கு இன்ன பட்டணத்திற்கு போய் பாருங்கள். அந்த வியாபாரம் செய்ய நினைக்கிறவர்கள் ஒரு திட்டமிடுகிறார்கள், ஒரு பிளான் பண்ணுகிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கையை வியாபாரத்திலே லாபத்தை ஈட்டிக் கொள்வதற்கு ஏதுவாக வளைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், நாங்கள் அந்த ஒரு பட்டணத்திற்கு போய் ஒரு வருஷம் அங்கே தங்கி இருந்து வியாபாரம் செய்து சம்பாத்தியம் பண்ணுவோம் என்று திட்டமிடக்கூடியவர்களாக எண்ணக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு கேளுங்கள் என்று ஒரு தெய்வ செய்தியை யாக்கோபு அப்போஸ்தலன் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அந்த தேவ செய்தி என்னவென்றால், வியாபாரிகளே நீங்கள் வியாபாரம் செய்யக்கூடாது என்று சொல்லவில்லை. வியாபாரிகளே நீங்கள் வியாபாரம் செய்வது நல்லதல்ல என்று சொல்லவில்லை. ஆனால் சொல்ல வரக்கூடிய செய்தி என்ன, கருத்து என்னவென்றால், நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாது. நாளைய தினம் யாருடைய கரத்தில் இருக்கிறது என்றால் தேவனுடைய கரத்திலே இருக்கிறது. ஆகவே வியாபாரிகளே, உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது, நாளைக்கு நீங்க உயிரோடு இருப்பீங்களான்னு கூட உங்களுக்கு தெரியாது. ஆகவே அந்த ஒரு எண்ணமும் வியாபாரம் செய்கிறவர்களுக்கு இருக்க வேண்டும் என்பதை ஒரு செய்தியாக யாக்கோபு அப்போஸ்தலன் அறிவிக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆகவே சொல்லுகிறார், கொஞ்சம் காலம் தோன்றி பின்பு தோன்றாமற் போகிற
அப்போஸ்தலர், நாளைக்கு நடக்க போறது உங்களுக்கு தெரியாது. உங்களுடைய ஜீவன் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு உயிரோட இருப்பீங்க, நாளைக்கு ஒரு செய்தி வரலாம். என்ன செய்தி வரலாம்? ஒரு மரண செய்தி கூட வரலாம். ஏனென்றால் உங்களுடைய ஜீவன் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற புகையை போல இருக்கிறது என்று குறிப்பிடக்கூடியவராக இருக்கிறார். சரி, இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை ஏன் வியாபாரிகளுக்கு யாக்கோபு அப்போஸ்தலர் நினைவுபடுத்துகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதற்கு முன்பாக நம்முடைய ஜீவன் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது, அது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதற்கு ஏற்ற விதத்திலே கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற புகையை போல இருக்கிறது என்பதை அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக எழுதப்பட்டிருக்கிற வேத வசனங்களை நாம் வாசித்து பார்ப்போம். யோபுவுக்கு எழுதின புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். யோபுவுக்கு எழுதின புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, என் நாட்கள் நெய்கிறவன் எரிகிற நாடாவிலும் தீவிரமாய் ஓடுகிறது, அவைகள் நம்பிக்கை இல்லாமல் முடிந்து போகும் என்று எழுதப்பட்டிருப்பதை படிக்கிறோம். அப்படி என்றால் என்ன விதத்திலே அந்த வசனம் எழுதப்பட்டிருக்கிறது? ஜீவன் கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற புகையை போல் இருக்கிறது என்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே யோபுவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, நாம் நேற்று உண்டானவர்கள் ஒன்றும் அறியோம், பூமியின் மேல் நம்முடைய நாட்கள் நிழலை போல் இருக்கிறது என்று சொல்லி இருப்பதை படிக்கிறோம். அதே யோபுவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 25, 26 வசனங்களை வாசிக்கும் போது, என் நாட்கள் அஞ்சற்காரர் ஓட்டத்திலும் தீவிரமாய் இருக்கிறது, அவைகள் நன்மையை காணாமல் பறந்து போகும், அவைகள் வேகமாய் ஓடுகிற கப்பல்களை போலவும் இரையின் மேல் பாய்கிற கழுகை போலவும் கடந்து போகிறது என்று சொல்லி இருப்பதை படிக்கிறோம். அதே யோபுவின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திற்கு வரும்போது அங்கேயும் படிக்கிறோம், நான் கடந்து போக கூடாதபடிக்கு அவர் என் பாதையை வேலி அடைத்து என் வழிகளை இருளாக்கி விட்டார் என்று சொல்லி இருப்பதை நாம் படிக்கிறோம். சங்கீதம் 39ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை படிக்கும் போது, சங்கீதம் 39ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம், அங்கே சங்கீதக்காரராக தாவீது எழுதுகிறார், இதோ என் நாட்களை 4 விரற்கடை அளவாக்கினீர், என் ஆயுசு உமது பார்வைக்கு இல்லாதது போல் இருக்கிறது, எந்த மனுஷனும் மாயையே என்பது நிச்சயம் என்று குறிப்பிடப்பட்டிருப்பதை படிக்கிறோம். சங்கீதம் 78ஆம் சங்கீதம் 39ஆம் வசனத்திலே படிக்கிறோம், அங்கேயும் சங்கீதக்காரராகிய ஆசாப் எழுதுகிறார், அவர்கள் மாம்சம் என்றும் திரும்பி வராமல் அகலுகிற காற்றென்றும் நினைவு கூர்ந்ததாக குறிப்பிடுகிறார். சங்கீதம் 90ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்திலே படிக்கிறோம், எங்கள் நாட்கள் எல்லாம் உமது கோபத்தால் போய்விட்டது, ஒரு கதையை போல் எங்கள் வருஷங்களை கழித்து போட்டோம் என்று மோசே ஜெபிப்பதை நாம் படிக்கிறோம். அப்படியே ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திற்கு வரும்போது, அங்கே ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக குறிப்பிடப்பட்டிருப்பது என்ன? என் ஆயுசு மேய்ப்பனுடைய கூடாரத்தை போல என்னை விட்டு பெயர்ந்து போகிறது, நெய்கிறவன் பாவை அறுக்கிறது போல என் ஜீவனை அறுக்க கொடுக்கிறேன், என்னை பாவிலிருந்து அறுத்து விடுகிறார், இன்று இரவுக்குள்ளே என்னை முடிவடைய பண்ணுவீர் என்று ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக குறிப்பிடப்பட்டிருப்பதை நாம் படிக்கிறோம். அப்படியே 1 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திற்கு வரும்போது, 1 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திற்கு வரும்போது, பேதுரு அப்போஸ்தலன் மூலமாக தேவாவியானவர் உரைத்திருப்பது என்ன? மாம்சமெல்லாம் புல்லை போலவும் மனுஷருடைய மகிமையெல்லாம் புல்லின் பூவை போலவும் இருக்கிறது, புல் உலர்ந்தது, அதன் பூவும் உதிர்ந்தது என்று குறிப்பிட்டிருப்பதை நாம் படிக்கிறோம். இந்த வசனங்களை எல்லாம் படிக்கும் போது எப்படிப்பட்ட எண்ணம் உண்டாகக்கூடியதா இருக்கிறது என்றால், நாளைக்கு மனிதன் வாழ போவதில்லை,
மனிதனுடைய பலவீனமான தன்மையை வெளிப்படுத்தக்கூடிய வசனங்களாக இந்த வசனங்கள் எல்லாம் காணப்படுகிறது. ஆகவே யாக்கோபு அப்போஸ்தலன் வியாபாரம் செய்ய திட்டமிடுகிறவர்களாய் இருக்கலாம். நாளைக்கு அந்த பட்டணத்துக்கு போனோம், நாளைக்கு நாங்க வியாபாரம் பண்ணணும், நாளைக்கு நாங்க பொருளாதாரத்தை இன்னும் அதிகமா சேர்க்கணும் அப்படின்னு இலக்கு வைத்து திட்டமிடுகிறவர்களுக்கு யாக்கோபு அப்போஸ்தலன் என்ன சொல்லுகிறார் என்றால், நீங்க திட்டமிடுகிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா கடவுளை மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்றாரு. தேவனை மறந்து விடாதீர்கள் என்று சொல்லுகிறார். நித்திய ஜீவனை கொடுக்கக்கூடிய தேவனை மறந்து விடாதீர்கள் என்று சொல்லுகிறார். ஒருவேளை நாளை தினம் ஒருவேளை உங்களுக்கு கொடுக்கப்படாமல் போகுமேயானால் உங்கள் நித்தியத்தை நீங்கள் எங்கே கழிக்க போகிறீர்கள்? அதை குறித்து கொஞ்சம் சிந்தியுங்கள். தேவனை மறவாதிருங்கள். தேவன் உங்கள் வாழ்க்கையை குறித்து என்ன நினைக்கிறார் என்பதை பற்றி கொஞ்சம் சிந்தியுங்கள் என்பதை யாக்கோபு அப்போஸ்தலன் வலியுறுத்தக்கூடியவராக இருக்கிறார். ஆகவேதான் 15ஆம் வசனத்திலே எழுதுகிறார், நீங்கள் என்ன சொல்லுங்க அப்படின்னா, ஆதலால் ஆண்டவருக்கு சித்தமானார் நாங்களும் உயிரோடு இருந்தால் இன்னதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும். ஆண்டவருக்கு சித்தமான நாங்களும் உயிரோடு இருந்தா இந்த காரியங்களை செய்வோம் என்று சொல்ல வேண்டும். அப்படின்றத ஒரு புத்திமதியாக ஆலோசனையாக சிந்திக்க வைக்கக்கூடிய செய்தியாக யாக்கோபு அப்போஸ்தலன் மூலமாக தேவாவியானவர் விளங்க பண்ணுகிறவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஏன் மனிதன் பொதுவாக என்ன செய்வதில்லை என்றால், தன்னுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய விருப்பம் என்ன என்பதை குறித்தெல்லாம் சிந்திப்பதே கிடையாது. தன்னுடைய வாழ்க்கையிலே தேவன் எதை செய்ய விரும்புகிறார் என்பதை குறித்து அநேகர் எண்ணுவது கிடையாது. தேவன் ஒரு மனிதனை குறித்து என்ன திட்டம் வைத்திருக்கிறார் என்பதை குறித்து அறிந்து கொள்ள பொதுவாக மனிதன் பிரயாசப்படுவது கிடையாது. ஆகவே யாக்கோபு அப்போஸ்தலன் அப்படிப்பட்டவர்களுக்கு தேவனை மறந்து விடாதீர்கள், தேவன் உங்கள் வாழ்க்கையில என்ன திட்டம் செய்யும்படியாக தீர்மானித்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள சற்று பிரயாசப்படுங்கள் என்பதை அறிவுரையாக கூறுகிறார். நீங்கள் திட்டம் பண்ணுவது நல்லது, ஆனால் அந்த திட்டங்கள் தேவனுடைய விருப்பத்தின்படி உண்டாகிற திட்டங்களாக காணப்படட்டும் என்பதை அறிவுறுத்தக்கூடியவராக இருக்கிறார். நீங்கள் இலக்குகளை வைத்து முன்னேறுவது நல்லது, நல்ல ஒரு லாபம் உண்டாக வேண்டும், நன்மைகள் உண்டாக வேண்டும், எங்கள் கைகளின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், பாக்கியமும் நன்மையும் உண்டாக வேண்டும் என்கிற இலக்கை வைத்து நீங்கள் ஒரு முன்னேற்றத்தை கடின உழைப்பை செய்யும்படியாக திட்டமிடுவது நல்லது. ஆனால் அந்த திட்டங்கள் எல்லாம் தேவனுடைய விருப்பத்தின்படி தேவனுடைய சித்தத்தின்படி ஆகட்டும் என்று யாக்கோபு அப்போஸ்தலன் தேவனை மறந்து விடாதீர்கள் என்று குறிப்பிடுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவ சித்தம் என்றும் செய்திடுவார், தேவகுமாரன் உன்னோடு இருப்பார். தேவ சித்தம் என்றும் செய்திடுவார், தேவகுமாரன் உன்னோடு இருப்பார். உன்மேல் தம் கண் வைத்து ஆலோசனை தந்து உன்னை நடத்திடுவார். உன்மேல் தம் கண் வைத்து ஆலோசனை தந்து உன்னை நடத்திடுவார். தேவ சமாதானம் திருவரும், தேவ சந்தோஷமும் நிறைவாடும், தேவாசீர்வாதங்கள் தங்கிடரும், தேவன் அருள் இவரும், தேவாசீர்வாதங்கள் தங்கிடரும், தேவன் அருள் இவரும். தேவனுடைய விருப்பத்தின்படியே உங்கள் திட்டங்கள் இருக்குமே ஆனால், தேவனுடைய எண்ணங்களின்படியே உங்கள் இலக்குகள் காணப்படுமே ஆனால், தேவனுடைய சித்தத்தின்படியே உங்களுடைய வாழ்க்கையிலே நோக்கங்கள் இருக்குமே ஆனால், மெய்யாகவே அதிலே உண்மையான சந்தோஷமும் நிறைவான வாழ்க்கையும் நீங்கள் கண்டடைந்தவர்களாய் இருப்பீர்கள் என்று சொல்கிறார்.
நீங்கள் எப்படி காணப்பட மாட்டீர்கள்? ஒரு மதியீனனான ஐஸ்வர்யவானை போல காணப்பட மாட்டீர்கள். வாசியுங்கள், லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து படிக்கும் போது அங்கே ஒரு மதியீனமான ஒரு ஐஸ்வர்யவானை குறித்து எழுதப்பட்டிருப்பதை நாம் படிக்கிறோம். அல்லாமலும் ஒரு உவமையை அவர்களுக்கு இயேசு கிறிஸ்து சொன்னார். அந்த உவமை என்ன? ஐஸ்வர்யமுள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அப்பொழுது அவன் என்ன சொன்னான்? நான் என்ன செய்வேன்? என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதற்கு இடம் இல்லையே. நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக்கி எனக்கு விளைந்த தானியத்தை என் பொருளையும் அங்கே சேர்த்து வைத்து பின்பு ஆத்துமாவே உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இளைப்பாரி ருசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்மாவோடு சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக் கொண்டான். தேவனும் அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்மா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக் கொள்ளப்படும். அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். தேவனிடத்தில் ஐஸ்வர்யவனாயிராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான் என்றார். அப்ப யாக்கோபு அப்போஸ்தலர் என்ன சொல்ல வர்றாரு? சிலருக்கு தேவன் ஒருவர் இருக்கிறாரா, தாங்கள் எதற்காக பிறப்பிக்கப்பட்டோம் என்பதை குறித்தெல்லாம் கவலையே கிடையாது. தேவன் தங்கள் வாழ்க்கையை குறித்து என்ன திட்டங்கள் வைத்திருக்கிறார், என்ன சித்தம் வைத்திருக்கிறார், அதை பற்றி எல்லாம் அவங்களுக்கு கவலையே கிடையாது. தேவனுக்கு தங்கள் வாழ்க்கையை குறித்த என்ன விருப்பம், அதை பற்றி எல்லாம் அவங்களுக்கு சிந்திக்க நேரம் கிடையாது. தங்களுக்கு கிடைக்கப்பெறுகிற பொருளாதாரத்திலே தேவனுக்கும் பங்கு இருக்கிறது, அதை பற்றி எல்லாம் அவங்களுக்கு எண்ணமே கிடையாது. தங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஐஸ்வர்யத்திலே தேவனுடைய உதவி உண்டாகி இருக்கிறது என்பதை குறித்த எண்ணம் எல்லாம் அவங்களுக்கு கிடையாது. ஆகவே அவங்களுக்கு கிடைக்கிற ஐஸ்வர்யம், பொருளாதாரத்துல தேவையான நன்மைகளை தேவனுக்கு கொடுக்க வேண்டும், தேவனுக்கு கொடுக்க வேண்டியதை தேவனுக்கு கொடுக்க வேண்டும், ஏழை எளியோருக்கு கொடுக்க வேண்டியதை ஏழை எளியோருக்கு கொடுக்க வேண்டும், விதவைகளுக்கு கொடுக்க வேண்டியதை விதவைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்பதை குறித்தெல்லாம் அவர்கள் சிந்திப்பது கிடையாது. அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்றால் தேவனை குறித்தும் அறிந்து கொள்வதில்லை, தேவனுடைய விருப்பங்களை குறித்தும் அறிந்து கொள்வதில்லை, நித்திய ராஜ்யத்தை குறித்தும் அவர்கள் அறிந்து கொள்வதில்லை, அதை குறித்தும் அவர்கள் பெரிதாக எடுத்துக் கொள்வது கிடையாது. அவர்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கிறது என்றால், நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? பொருளாதாரத்தை கூட்டி சேர்த்து கொண்டே இருக்க வேண்டும், எங்கள் களஞ்சியத்தை இடித்து பெரிதாக்கி கொண்டே இருக்க வேண்டும், எங்கள் ஆத்மா அதிலே பூரிப்பாகி கொண்டே இருக்க வேண்டும், நாங்கள் புசித்து குடித்து நாங்கள் பூரிப்பா இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறவர்களாய் அவர்கள் எந்த நன்மையும் செய்வது கிடையாது. அவர்களுடைய பொக்கிஷம் பரலோக ராஜ்யத்திலே இருப்பதும் கிடையாது. அப்படிப்பட்ட வியாபாரிகளை பார்த்துதான் யாக்கோபு அப்போஸ்தலன் எழுதுகிறார். இங்கே இயேசு கிறிஸ்து சொன்ன உவமைக்கு ஏற்ற விதத்துலதான் அவரும் சிந்தித்து சொல்லுகிறார். ஒருவேளை இன்று ராத்திரியிலே உங்கள் ஜீவன் உங்களை விட்டு எடுபட்டு போகுமே ஆனால் உங்கள் ஆத்மா நீங்கள் சேர்த்து வைத்ததிலே பூரிப்பாய் இருக்குமோ? இருக்காதே. நீங்கள் மரித்த பிறகு உங்கள் ஜீவன் எங்கே போக போகிறது? உங்கள் ஆத்மா எங்கே போக போகிறது? நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி வாழ்ந்தீர்களா? தேவனுடைய சித்தத்தின்படி திட்டமிட்டீர்களா? தேவனுடைய சித்தத்தின்படி இலக்கை நிர்ணயித்தீர்களா? தேவனுடைய சித்தத்தின்படி கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை ஐஸ்வர்யமாக சேர்த்து கொண்டீர்களா? அல்லேலூயா. என்றால் இந்த இம்மைக்குரிய வாழ்வும் உங்களுக்கு நிறைவுள்ளதாகவும் உண்மையான சந்தோஷத்துடனும் காணப்படக்கூடியதாக இருக்கும். உங்கள் ஜீவன் உங்களை விட்டு கடந்து செல்லும் போது மெய்யாகவே நித்திய ஜீவனை கண்டடைந்தவர்களாகவும் இருப்பீர்கள். பரலோக ராஜ்யத்திலே பொக்கிஷங்களையும் சேர்த்து வைத்தவர்களாக இருப்பீர்கள் என்று குறிப்பிடுகிறார். தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஆகவேதான் if the Lord wills, கர்த்தருக்கு சித்தமானால் என்று சொல்ல வேண்டுமா? கர்த்தருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருப்போமே ஆனால் இன்னென்ன காரியங்களை செய்வோம் என்று சொல்ல வேண்டுமா? நேரம் இல்லை. வசனங்களை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, வீட்டுல போய் வாஸ்து பாருங்க. பெரிய அப்போஸ்தலர்களும் கூட ஊழியம் செய்யும் போது அப்படிதான் சொன்னார்கள், கர்த்தருக்கு சித்தமானால் நாங்கள் இன்னென்ன ஊழியங்களை செய்வோம். அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 21,
22 வசனங்கள். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 21, 22 வசனங்கள். 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வசனங்களை எல்லாம் படிக்கும் போது நாம் எப்படி பதிலளிக்க வேண்டும் என்பதை குறித்து அப்போஸ்தலர்களும் கூட அறிவிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். கர்த்தருக்கு சித்தமானால் இன்னன காரியங்களை செய்ய தேவன் அனுகிரகம் செய்வாராக என்பதாக குறிப்பிடக்கூடியவர்களாக இருந்தார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இதிலிருந்து நீங்கள் என்ன அறிந்து கொள்கிறீர்கள்? கர்த்தருடைய சித்தம் என்ன என்பதை அறிந்து கொள்வதிலே நீங்கள் பயிற்சி எடுத்துக் கொண்டவர்களாய் இருக்க வேண்டும். நாம் தேவனுடைய சித்தத்தை எப்படி அறிந்து கொள்ளலாம்? அநேக வழிமுறைகள் இருக்கிறது. வசனங்கள் கொடுக்கிறேன், எழுதி கொள்ளுங்கள். தேவ சித்தத்தை நாம் எப்படி அறிந்து கொள்ளலாம்? வேத வசனங்கள் மூலமாகவும் நாம் தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ளலாம். ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். வேதத்திலே நாம் படிக்கிறோம், உடைய வசனம் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது என்று படிக்கிறோம். சங்கீதம் 119ஆம் சங்கீதம் 105ஆம் வசனம். ஏசாயா 34ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அந்த வசனங்களை எல்லாம் படிக்கும் போது நாம் அறிந்து கொள்கிறோம். வேத வசனங்கள் மூலமாக தேவ சித்தத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். நாம் வேதத்திலே படிக்கிறோம், தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் பெரேயாவிலே உள்ளவர்கள் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள் என்று படிக்கிறோம். தெசலோனிக்கேயில் உள்ளவர்கள் கர்த்தருடைய வருகை நாளை குறித்து நம்பிக்கை உள்ளவர்களாக நற்குணசாலிகளாக இருந்தார்கள் என்றால் அதை பார்க்கிலும் மிகுந்த நற்குணசாலிகளாக இருந்தவர்கள் தான் பெரேயாவிலே காணப்பட்டவர்கள். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே நாம் படிக்கிறோம், தெய்வ பிள்ளையே, தேவ சித்தத்தை நாம் எப்படி அறிந்து கொள்ளலாம்? கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் மூலமாக தேவனுடைய சித்தத்தை நாம் அறிந்து கொள்ளலாம். யூதாவின் தேசத்திலே மீதியா இருந்த யூதர்கள் தாங்கள் எகிப்திற்கு போகலாமா வேண்டாமா என்பதை அறிந்து கொள்ள வேண்டியது இருந்தது. அப்பொழுது அவர்கள் என்ன செய்தார்கள்? எரேமியா தீர்க்கதரிசியினிடத்திலே வந்து ஆலோசனை கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை வாசிக்கும் போது நாம் அறிந்து கொள்கிறோம், சில நேரங்களிலே தேவ சித்தத்தை தேவனுடைய ஊழியக்காரர்கள் மூலமாக அறிந்து கொள்ள தேவன் அனுகிரகம் செய்கிறார். அதுபோல 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை படிக்கும் போதும் நாம் அறிந்து கொள்கிறோம், தேவன் தம்முடைய சித்தத்தை அவருடைய ஊழியக்காரர்கள் மூலமாக அறிந்து கொள்ள வைக்கிறார் என்பதை நாம் விளங்கிக் கொள்கிறோம். 4ஆவதாக தேவனுடைய சித்தத்தை நாம் எப்படி அறிந்து கொள்ளலாம்? நற்கிரியைகள் செய்வதனாலே தேவனுடைய சித்தத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். அதற்கு ஆதாரமான வசனங்களை எழுதிக் கொள்ளுங்கள். எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆதியாகமம் எழுதின புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 5-18 வசனங்கள். தீத்துவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். தீத்துவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இந்த வசனங்களை எல்லாம் படிக்கும் போது நற்கிரியைகள் செய்வதனாலே தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ளலாம் என்பதை நாம் விளங்கிக் கொள்கிறோம். 5ஆவதாக தேவனுடைய சித்தத்தை நாம் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? உங்கள் மனம் புதிதாக்கப்படுவதனாலே தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ள முடியும் என்று நாம் வேதத்திலே படிக்கிறோம். ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால், ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமடையுங்கள் என்று எழுதப்பட்டிருப்பதை நாம் வேதத்திலே படிக்கிறோம். நீங்கள் வேதாகமத்தை படிக்கும் போது ஒரு வசனம் எழுதப்பட்டிருக்கிறது.
கர்த்தர் உங்களுக்காக என்ன செய்வார்? யுத்தம் செய்வார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் கர்த்தர் எப்படி தம்முடைய ஜனங்களுக்காக போராட்டங்களிலே வெற்றி பெற செய்தார் என்பதை குறித்து வேதாகமத்திலே படிக்கும் போது எல்லா சந்தர்ப்பங்களிலேயும் அவர் ஒரே போல செயல்படவில்லை. அவர் வித்தியாசமான விதங்களிலே செயல்படக்கூடியவராக இருந்தார். ஆகவே தேவனுடைய ஜனங்களும் கூட தேவனுடைய செயல்பாட்டிற்கு ஏற்ற விதத்திலே மனதை புதுப்பித்துக் கொள்ள வேண்டியது அவசியமாய் இருந்தது. எல்லா நேரங்களிலும் தேவன் ஒரே போல செயல்படுகிறவராக இருந்தார் என்கிற எண்ணத்தோடு ஜனங்கள் காணப்படக்கூடாது. உங்கள் மனம் புதிதாகிறதினாலே நீங்கள் என்ன செய்யுங்கள்? மறுரூபம் அடையுங்கள். அதற்கு ஆதாரமான வசனங்கள் சொல்லுகிறேன், எழுதி கொள்ளுங்கள். வீட்டிலே போய் படித்து பாருங்கள். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 22 முதல் 25 வசனங்களை வாசித்து பாருங்கள். அங்கே கர்த்தர் ஜனங்களுக்காக ஜெயத்தை கொண்டு வந்த போது ஒரு விதமாக செயல்படக்கூடியவராக இருந்தார். ஆனால் 2 நாளாகமம் எழுதின புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திற்கு வரும்போது அங்கே கர்த்தர் ஜனங்களுக்கு ஜெயத்தை கொண்டு வந்த போது வித்தியாசமான வேறொரு விதத்திலே ஜெயத்தை கொண்டு வரக்கூடியவராக இருந்தார். அதே நேரம் 2 நாளாகமம் 32ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே தேவன் ஜனங்களுக்கு ஜெயத்தை கொண்டு வந்த போது வேறு விதமாக அவர் செயல்படக்கூடியவராக காணப்பட்டார். ஆகவே ஜனங்கள் என்ன செய்ய வேண்டியது இருந்தது என்றால், தேவன் எப்படி செயல்பட்டு ஜெயத்தை கொண்டு வர போகிறார் என்பதை அறிந்து கொள்வதற்கு ஏதுவாகவும் அதை அங்கீகரிப்பதற்கு ஏதுவாகவும் தங்கள் மனதை புதிதாக்கி கொள்ள வேண்டியது அவசியமாய் இருந்தது. ஆகவே உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் அடையுங்கள். அதன் மூலமாக தேவனுடைய சித்தத்தை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். தெய்வ பிள்ளை 6வதாக தேவனுடைய சித்தத்தை நீங்கள் எப்படி அறிந்து கொள்ளலாம் என்றால், தேவனுடைய ஞானத்தையும் விவேகத்தையும் பெற்றுக் கொள்வதன் மூலமாக தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ளலாம். அதற்கு ஆதாரமான வசனம் கொலோசியருக்கு எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9 முதல் 11 வசனங்களை வாசித்து பார்க்கலாம். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 9 முதல் 11 வசனங்கள். அங்கே நாம் படிக்கிறோம், தாழ்ந்த சிந்தை உள்ளவர்களிடத்தில் தேவனுடைய ஞானம் உண்டாயிருக்கும் என்று படிக்கிறோம். நேபுகாத்நேச்சாருடைய வாழ்க்கையிலே இல்லாமல் போனது என்ன? தாழ்மையுள்ள சிந்தனை இல்லாமல் போனது. ஆகவே கிருபை இல்லாதவராக காணப்பட்டார். அவர் சொல்லிக் கொண்டது என்ன? நான் என்னுடைய மகிமையின் பிரதாபத்திற்கென்று நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொல்லி பெருமை பாராட்டின போது அவருக்கு மேலாக ஒரு பரலோக தேவன் ராஜ்யங்களுக்கு மேலாக ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார் என்கிற எண்ணத்தை, உணர்வை நேபுகாத்நேச்சாருக்கு கொண்டு வரும்படியாக கர்த்தர் செயல்படக்கூடியவராக இருந்தார். ஆகவே பெருமையுள்ள நேபுகாத்நேச்சார் மிருகங்களுக்கு ஒப்பாக தாழ்த்தப்படக்கூடியவராக காணப்பட்டார். ஆனால் ஏற்ற வேளையிலே தேவன் ஒருவர் உண்டு, பரலோக தேவன் என்பதை நேபுகாத்நேச்சார் அறிந்து கொள்வதற்கு ஏதுவான உணர்வடையக்கூடிய நாட்களையும் தேவன் கொடுத்து என்ன செய்தார் என்றால் புத்தியை தெளிவிக்கக்கூடியவராக இருந்தார். ஆம், இவ்விதமாக ரட்சிக்கக்கூடிய தேவன் ஒருவர் இல்லை என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய ராஜாக்கள் அரசாளக்கூடியவர்களாக இருந்தார்கள். தங்களுக்கு மேலாக ஒரு பரலோக தேவன் ராஜ்யங்களுக்கு மேலாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்கிற எண்ணத்தை தேசங்களை அரசாண்ட ராஜாக்களை அறிந்து கொள்ள தேவன் கிரியை செய்யக்கூடியவராக இருந்தார். பிரசங்கியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் அந்த ஞானத்தை குறித்து, தேவ ஞானத்தை குறித்து, விவேகத்தை குறித்து நிறைய பேசலாம். ஆனால் வசனங்களை குறித்து கொள்ளுங்கள். பிரசங்கி 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். சாலோமன் எதை கேட்டார்? தேவனிடத்திலே ஞானத்தை கேட்டார். திரளத்தனையான ஜனங்களை நியாயம் விசாரிக்க வேண்டும், வழி நடத்த வேண்டும், அதற்கு தேவையான ஞானத்தை தாரும் என்று தன்னோடு பேசின கர்த்தரிடத்திலே சாலமோன் கேட்ட போது அது தேவனுடைய மன விருப்பமாய் இருந்தபடியால், தேவ சித்தத்தின்படி கேட்ட காரியமாய் இருந்தபடியால், தேவனுடைய திட்டத்தின்படி கேட்ட காரியமாய் இருந்தபடியால் தேவன் கேட்ட ஞானத்தையும் கொடுத்து கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் புகழ்ச்சியும் கனத்தையும் சாலமோனுக்கு கொடுக்கக்கூடியவராய் இருந்தார். 2 நாளாகமம் எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம்
7ஆம் வசனத்திலே படிக்கிறோம். 7வதாக தேவ சித்தத்தை நாம் எப்படி அறிந்து கொள்ளலாம்? நிபந்தனையோடு கூடிய ஜெபத்தினாலே தேவ சித்தத்தை நாம் அறிந்து கொள்ளலாம். எப்படிப்பட்ட ஜெபம்? நிபந்தனையோடு கூடிய ஜெபத்தினாலே தேவ சித்தத்தை அறிந்து கொள்ளலாம். அது எப்பயுமே தேவனை பரிசோதிக்க கூடியதாக இருக்கக்கூடாது. தேவனே தம்முடைய பரிசுத்த ஆவியானவர் மூலமாக உங்களுக்குள்ளாக கிரியை செய்து நிபந்தனையோடு கூட ஜெபிக்க வைக்கக்கூடியவராக இருப்பார். அப்படி நிபந்தனையோடு நீங்கள் தேவனை நோக்கி ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்தை தேவன் கேட்டு என்ன செய்வார்? தேவ சித்தத்தை உறுதிப்படுத்தக்கூடியவராக இருப்பார். அப்படிதான் எலியாசர் என்ன செய்தார்? ஜெபிக்க கூடியவராக இருந்தார். ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்கிற்கு பெண் பார்க்கும்படியாக செல்லும் போது எலியாசர் என்ன செய்தார்? நிபந்தனையோடு கூட ஜெபிக்கக்கூடியவராக காணப்பட்டார். எங்கே படிக்கிறோம்? ஆதியாகமம் எழுதின புஸ்தகம் 24ஆம் அதிகாரத்திலே படிக்கிறோம். 42 முதல் 46 வசனங்களை படிக்கும் போது அங்கே எலியாசருடைய ஜெபம் எப்படி நிபந்தனையோடு காணப்பட்டது என்பதை குறித்து நாம் வேதாகமத்திலே படிக்கிறோம். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். அங்கே எலியாசர் சொல்லுகிறார், அப்படியே நான் இன்று துறவண்டையிலே வந்து என் எஜமானனாகிய ஆபிரகாமின் தேவனாகிய கர்த்தாவே, என் பிரயாணத்தை நீர் இப்பொழுது வாய்க்க பண்ணுவீரானால் இதோ நான் தண்ணீர் துறவண்டையிலே நிற்கிறேன். தண்ணீர் கொள்ள வரப்போகிற கன்னிகையை நான் நோக்கி, உன் குடத்தில் இருக்கிற தண்ணீரில் கொஞ்சம் எனக்கு குடிக்க தர வேண்டும் என்று கேட்கும் போது நீ குடி என்றும் உன் ஒட்டகங்களுக்கு மொண்டு வார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண்ணே, கர்த்தர் என் எஜமானனுடைய குமாரனுக்கு நியமித்த ஸ்திரீயாக வேண்டும் என்றேன். நான் இதை என் இருதயத்திலே சொல்லி முடிக்கும் முன்னே இதோ ரெபெக்காள் தன் குடத்தை தோளின் மேல் வைத்துக் கொண்டு புறப்பட்டு வந்து துறவில் இறங்கி போய் தண்ணீர் மொண்டாள். அப்பொழுது நான் எனக்கு குடிக்க தர வேண்டும் என்றேன். அவள் சீக்கிரமாய் தன் தோளில் மேலிருந்த குடத்தை இறக்கி, குடியும் உங்களுடைய ஒட்டகங்களுக்கும் வார்ப்பேன் என்றாள். நான் குடித்தேன், ஒட்டகங்களுக்கும் வார்த்தாள். நிபந்தனையோடு கூடிய ஜெபத்தினாலே தேவன் என்ன செய்தார்? தம்முடைய சித்தத்தை எலியாசருக்கு விளங்க பண்ணக்கூடியவராக இருந்தார். எப்பொழுதுமே தேவனை பரிசோதிப்பது போல நீங்கள் ஜெபிக்க கூடாது. ஆனால் மெய்யாகவே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக உணர்த்துகிறவராக இருப்பார். ஆனால் அந்த உணர்த்துகிற வேளையிலே எலியாசரை போல நீங்களும் நிபந்தனையோடு ஜெபிக்கும் போது பரிசுத்த ஆவியானவரே அப்படிப்பட்ட நிபந்தனையோடு கூடிய ஜெபத்தை ஏறெடுக்க வைத்திருந்திருப்பார். அது நீங்கள் மாம்சீக பிரகாரமாக தேவனை பரிசோதிப்பதை போல செயல்பட்ட ஜெபமாக இருக்காது. நீங்கள் தேவ சித்தத்தின்படி நிபந்தனையோடு பரிசுத்த ஆவியானவருடைய உணர்த்துதலின்படி ஜெபித்தவர்களாக இருப்பீர்கள். கர்த்தர் அந்த ஜெபத்திற்கு பதில் கொடுக்கும் வண்ணமாக உங்கள் ஜெபத்திற்கு தேவ சித்தத்தை விளங்க பண்ணக்கூடியவராக இருப்பார். தேவனுக்கு நன்றி செலுத்துங்கள். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். 8வதாக தேவ சித்தத்தை நீங்கள் எப்படி அறிந்து கொள்ளலாம்? தேவன் கொடுக்கிற உண்மையான தரிசனங்கள், சொப்பனங்கள் மூலமாக தேவ சித்தத்தை அறிந்து கொள்ளலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட போகிறார். பிலாத்துவுக்கு முன்பாக நிற்கிறார். ஆனால் முந்தின நாள் இரவு உண்மையான ஒரு சொப்பனம் யாருக்கு வருகிறது? பிலாத்துவின் மனைவிக்கு வருகிறது. ஆகவே பிலாத்துவின் மனைவி ஆள் அனுப்பி சொல்லுகிறாள், பிலாத்துவின் இடத்திலே அந்த நீதிமானாகி இயேசுவை ஒன்றும் செய்ய வேண்டாம் என்று குறிப்பிடுவதை நாம் படிக்கிறோம். பேதுரு அப்போஸ்தலன் ஒரு யூதனாக காணப்பட்டார். புறஜாதியானாக காணப்பட்ட கொர்நேலியனுடைய வீட்டிற்கு கடந்து செல்வதற்கு முகாந்திரமாக இருந்தது என்ன? தேவன் பேதுருவுக்கு கொடுத்த தரிசனமாய் இருந்தது. ஆகவேதான் தைரியமாக புறஜாதியானாக இருந்த கொர்நேலியனுடைய வீட்டிற்கு போய் பிரசங்கம் பண்ணி அந்த குடும்பம் முழுவதையும் ரட்சிப்பிற்குள்ளாக வழிநடத்தக்கூடியவராக இருந்தார். ஆனால் எல்லா தரிசனங்களையும் சொப்பனங்களையும் தேவன் கொடுத்ததாக எண்ணிவிடக் கூடாது. ஏனென்றால் பிரசங்கியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனமும் 7ஆம் வசனமும் சொல்லுகிறது, தொல்லையின் திரட்சியினாலே என்ன உண்டாகும்? மாயையான சொப்பனங்கள் உண்டாகும். தீய ஆவிகளினாலும் உங்களை இடர பண்ணுகிற சொப்பனங்கள் உண்டாகும்.
ஆகவே நீங்கள் வேத வசனத்தின்படி நிதானித்து அறிய வேண்டும். தேவன் கொடுத்த தரிசனம் தானா, தேவன் கொடுத்த சொப்பனம் தானா, அல்லது ஏதாகிலும் அந்நிய ஆவிகள் உங்கள் மனதை கெடுக்கும்படியாக கொடுக்கப்பட்ட காட்சிகளா என்பதை பகுத்தாராய வேண்டும். ஆம் தேவ பிள்ளை, இப்படியாக 8 விதங்களிலே நீங்கள் என்ன செய்யலாம்? தேவ சித்தத்தை அறிந்து கொள்ளலாம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியே யாக்கோபுக்கு எழுதின புஸ்தகத்திற்கு வருவோம். யாக்கோபுக்கு எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்திலே வியாபாரம் செய்ய போகிறவர்களாக இருக்கலாம். தெய்வ பிள்ளையே, யாக்கோபு அப்போஸ்தலன் சொல்லுகிறார், கடவுளை மறந்துடாதீங்க, தேவனை மறந்துடாதீங்க. எல்லாமே நீங்க உங்க சுய பலத்துல, உங்க சுய ஞானத்துல, உங்க சுய புத்தியில எல்லாத்தையும் சாதித்து விட்டீர்கள் என்கிற பெருமையுள்ள உணர்வு உங்களுக்கு வந்துவிட வேண்டாம். அப்படிப்பட்ட ஒரு வீம்பு பேச்சு உங்க வாழ்க்கையில வந்துவிட வேண்டாம். அப்படியே வாங்க, யாக்கோபுக்கு எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திற்கு வரும்போது அந்த அடிப்படையில தான் யாக்கோபு அப்போஸ்தலன் எழுதுகிறார். இப்பொழுது உங்கள் வீம்புகளில் மேன்மை பாராட்டுகிறீர்கள். இப்படிப்பட்ட மேன்மை பாராட்டல் யாவும் எப்படி இருக்கிறது? பொல்லாங்காய் இருக்கிறது. vain glory, proud speeches. எதனால? நாங்கெல்லாம் பணக்காரங்க, நாங்கெல்லாம் எங்க சாமர்த்தியத்துல சம்பாதிச்சோம், நாங்கெல்லாம் எங்க அறிவினால அதெல்லாம் சம்பாதிச்சோம், எங்க புத்தியினால அதெல்லாம் பொருளாதாரத்தை ஈட்டணும், எங்களுக்கு திறமை இருந்தது, அந்த திறமையினால இவ்வளவு ஐஸ்வர்யத்தை நாங்க சம்பாதித்தோம். அது அப்படிப்பட்ட ஐஸ்வர்யம், பொருளாதார காரியங்கள் மனிதனை என்ன செய்ய வைக்கிறது? பெருமையான பேச்சை பேச வைக்கிறது, வீணான மகிமையை பிரதிபலிக்க வைக்கிறது, ப்ரௌடாக பேச வைக்கிறது. பாத்தியா என் சாமர்த்தியத்தை, பாத்தியா என் புத்திய, பாத்தியா என் அறிவை, பாத்தியா என் ஞானத்தை, பாத்தியா அப்படின்னு சொல்லி எல்லாம் என் அறிவு, என் ஞானம், என் புத்திமதி, என் தாளந்து, என் திறமை. அங்க யாருக்கு இடம் இல்ல? கடவுளுக்கே இடம் இல்ல, தேவனுக்கே இடம் இல்ல, தெய்வ சிந்தனைக்கு இடமே இல்ல. ஆகவே அங்க என்ன காணப்படுகிறது? வீணான மகிமை காணப்படுகிறது. அங்க என்ன காணப்படுகிறது? பெருமை காணப்படுகிறது, பெருமையான பேச்சு காணப்படுகிறது. ஏன்னா அவங்க நிர்ணயித்த இலக்கை அடைந்து விட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் நிர்ணயித்த திட்டங்களை அவர்கள் நிறைவேற்றி விட்டார்கள். ஆகவே அவர்கள் அறியாமலேயே என்ன வந்து விடுகிறது? அவர்கள் வாழ்க்கையிலே பெருமை வந்து விடுகிறது. நாங்கள் நிர்ணயித்த இலக்கை நாங்கள் அடைந்து விட்டோம், நாங்கள் தீர்மானித்த திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றக்கூடியவர்களாக இருந்தோம் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செஞ்சாங்க? அவங்க சாதனைகளை பெருமையாக பேசக்கூடியவர்களாக, தூண்டப்படுகிறவர்களாக மாறிவிட்டார்கள். அப்படிப்பட்டவங்களை பார்த்துதான் யாக்கோபு அப்போஸ்தலன் சொல்றாரு, தேவனை மறந்து விடாதே. யாரை மறந்து விடாதே? தேவனை மறந்து விடாதே என்று புத்திமதி சொல்லக்கூடியவராக இருக்கிறார். ஏன் அப்படின்னா அவங்க எல்லாம் பெருமையா பேசும்போது என்ன செஞ்சிடறாங்க? தேவனை தவிர்த்து விடுகிறார்கள். யாரை தவிர்த்து விடுகிறார்கள்? தேவனை தவிர்த்து விடுகிறார்கள். அவங்க நல்லா சம்பாதிக்கும் போது, நல்ல பொருளாதார உயர்வு கிடைக்கும் போது, அவங்க இலக்கை அடையும் போது, அவங்க தங்கள் திட்டங்களை தீட்டி செயல்படுத்தி அதுல வெற்றி காணும் போது அவங்க யாரை தவிர்த்து விடுகிறார்கள்? அவர்களுக்கு உதவிகரமாக இருந்தவர்களை எல்லாம் தவிர்த்து விடுகிறவர்களாக மாறி விடுகிறார்கள். அவர்களுக்கு யாரை பற்றி எண்ணமும் இல்லை, தேவனை பற்றின எண்ணமும் இல்லை. தங்களுக்கு அதுல உதவியா இருந்தவர்களை தவிர்த்து விடுகிறார்கள். தேவன் அவர்களுக்கு உதவியா இருந்தார் என்கிற எண்ணமும் இல்லாதபடி தேவனையும் தவிர்த்து விடுகிறார்கள். ஆகவேதான் அவர்கள் தேவனுடைய பார்வையிலே மதியினர்களாக மாறி விடுகிறார்கள். ஆகவே உங்களுடைய போஸ்டிங் எப்படி இருக்கிறது? அதனாலதான் பவுல் எழுதுவார், நான் கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து எல்லாமல் வேறு ஒன்றை குறித்தும் மேன்மை பாராட்டாதிருக்க நிச்சயித்திருக்கிறேன். வாசியுங்கள். எதை குறித்து நாம் மேன்மை பாராட்ட வேண்டும்? நம்முடைய பலவீனங்களை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும். நீங்க என்ன சொல்லணும்? எங்க வாழ்க்கையில எவ்வளவோ பலவீனம் இருந்தது, அதன் மத்தியில தேவனையே சார்ந்து கொண்டோம், தேவனுடைய திட்டங்களையே சார்ந்து கொண்டோம், தேவனுடைய எண்ணங்களையே சார்ந்து கொண்டோம், தேவனுடைய விருப்பங்களையே சார்ந்து
நிறைவேற்றுவதற்கு ஏதுவாகவே தேவனுடைய சித்தத்திற்கே நாங்கள் எங்கள் வாழ்க்கையை ஒப்புவித்தோம். அப்படி நாங்கள் ஒப்புவித்த போது அறிந்து கொண்டோம் நாங்கள் பலவீனர்கள் என்று. ஆனால் அந்த பலவீனத்தில் எல்லாம் தேவனுடைய பல பூர்ணமாய் விளங்கிட்டு தேவன் என்ன சொன்னார்? என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னார். ஆகவே அவருடைய கிறிஸ்துவின் வல்லமை என்று தங்கும்படி என்னுடைய பலவீனங்களை குறித்து என்ன செய்கிறேன்? மேன்மை பாராட்டுகிறேன். ஆனால் தங்களுடைய சொந்த பெருமையை பேசுகிறவர்கள் தேவனுடைய வல்லமையை தங்களுடைய வாழ்க்கையில பெற்றுக் கொள்வதும் இல்லை, தங்களுடைய பலவீனங்களை உணர்ந்து கொள்வதும் இல்லை. அவர்களுடைய பெருமை பேச்சும் அவர்களுடைய வீம்பும் அவர்களுடைய சுய திறமைகளிலே சார்ந்து இருக்கக்கூடிய நம்பிக்கையும் அவர்களை கேட்டுக்கு நேராக கொண்டு சென்று முடிவடைய செய்யக்கூடியதாக இருக்கும். ஆகவேதான் பவுல் எழுதுவார், என்னுடைய பலவீனங்களை குறித்து நான் என்ன செய்கிறேன்? மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டப்படுவன். வாசியுங்கள் 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். நான் மேன்மை பாராட்ட வேண்டுமானால் என் பலவீனத்திற்கு அடுத்தவைகளை குறித்து மேன்மை பாராட்டுவேன் என்று சொல்லுகிறார். அதே 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திற்கு வரும்போது பவுல் எழுதுகிறார், இப்படிப்பட்டவனை குறித்து மேன்மை பாராட்டுவேன், ஆனாலும் என்னை குறித்து என் பலவீனங்களிலே அன்றி வேறொன்றிலும் மேன்மை பாராட்ட மாட்டேன். 9ஆம் வசனத்திற்கு வரும்போது கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுகிறேன். நன்மைகள் எனக்கு செய்தேன், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தேன், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். அப்ப இருதயத்துல ஒரு மேட்டிமையான எண்ணம் வந்துடக்கூடாது. எல்லாம் என் புத்தியினால, என் திறமையினால, எல்லாம் என் சம்பாத்தியத்தினால, நான் ஓடுனதுனால, நான் பிளான் பண்ணதுனால, நான் இலக்க நிர்ணயித்ததுனால, என்னுடைய சாமர்த்தியத்தினால, என்னுடைய திட்டங்களினால இதெல்லாம் வந்ததுன்னு சொல்லிட்டேன்னா அங்கே நீ தேவனை தவிர்த்து விடுகிறாய், உனக்கு உதவி செய்தவர்களையும் தவிர்த்து விடுகிறாய். உன் பெருமை என்ன செய்துவிடும்? உன் இருதய மேட்டிமை என்ன செய்துவிடும்? உன்னை அழிவுக்கு நேராக கொண்டு சென்றுவிடும். அதற்கு மாறாக நீ கர்த்தாவே உங்களுடைய சித்தத்தின்படி ஆக கடவுள், உங்களுடைய சித்தத்தின்படி நான் திட்டமிடுகிறேன், உங்களுடைய சித்தத்தை அறிந்து நான் ஊழியத்தை செய்கிறேன், உங்களுடைய சித்தத்தை அறிந்து நான் சேவை செய்கிறேன், உங்களுடைய சித்தத்தை அறிந்து உன் விருப்பத்தை நிறைவேற்ற விரும்புகிறேன் என்று சொல்லி கர்த்தாவே உண்மையே சார்ந்து கொள்கிறேன், உன் கிருபையே சார்ந்து கொள்கிறேன் என்று சொல்லும் போது உன்னுடைய எல்லா பலவீனங்களும் கிறிஸ்துவின் வல்லமை உன்னிலே தங்கும்படியாக தேவன் உதவி செய்வார். அவரே உனக்கு உதவி செய்வார், அவரே உன்னை வழி நடத்துவார், அவரே உன்னை சுமப்பார், அவரே சார்ந்து கொள்கிற உன் வாழ்க்கையிலே ஜெயத்தை தருவார். தாழ்மையுள்ள உன் வாழ்க்கையிலே அவருடைய கிருபை என்னாலும் உண்டாயிருக்க செய்வார். அப்படி அந்த கடைசி வசனத்தை வாசிக்கிறோமா? யாக்கோபுக்கு எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்திற்கு வரும்போது, இப்பொழுது உங்கள் வீம்புகளில் மேன்மை பாராட்டுகிறீர்கள், இப்படிப்பட்ட மேன்மை பாராட்டல் யாவும் பொல்லாங்காய் இருக்கிறது. பொல்லாங்கான மேன்மை பாராட்டுதல் வேண்டாம், சரியான மேன்மை பாராட்டுதல் உண்டாயிருக்கட்டும். மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுகிறவன். கடைசியாக இப்பதான் வர்றாரு, ஆதலால்
அறிந்தவனாய் இருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாயிருக்கும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் எல்லாரும் நீதிமான்கள், பாவத்தை வெறுக்கிறவர்கள், தீமைக்கு எதிர்த்து நிற்க வேண்டியவர்கள், நன்மை செய்ய வேண்டியவர்கள். அதையெல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம். பாவம் என்றால் என்ன? தேவனுடைய பிரமாணம், தேவனுடைய நியமம், தேவன் வைத்த ஒரு அளவுகோல், தேவனை சார்ந்து கொண்டு ஜீவிக்கும்படியாக தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கொடுத்த அளவு, மாதிரி, பிரமாணங்கள் எல்லாம் இருக்குல்ல, அதுல குறைந்து போவதுதான் என்னது? பாவம். அப்ப நாளுக்கு நாள் நம்ம என்ன செய்யணும்? தேவன் வைத்த அளவுல பூரணம் அடையும்படியாக என்ன செய்யணும்? தேவனுடைய நீதியிலையும் பரிசுத்தத்திலையும் என்ன செய்யணும்? இன்னும் தேவனுடைய பிரமாணங்கள் என்ன சொல்லுது அப்படின்றத கண்டறிந்து அந்த பிரமாணங்களுக்கு ஏற்றபடி வாழும்படியாக நாம் என்ன செய்ய வேண்டும்? தீர்மானம் செய்து தேவனுடைய நீதியிலையும் பரிசுத்தத்திலையும் என்ன செய்யணும்? வளரணும். அப்ப தேவன் கொடுத்த அளவு பிரமாணங்களிலே குறைவு வருகிறது என்றால் அது பாவத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த பாவங்களிலிருந்து விலக வேண்டும், தீமைக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். தேவன் வைத்த அளவுக்கு ஏற்ற விதத்திலே பரிசுத்தத்திலையும் நீதியிலையும் பூரணமடைய வேண்டும். அதுதான் தேவனுடைய விருப்பமாய் இருக்கிறது. அப்ப பாவம் என்று சொல்லும் போது தேவன் கொடுத்த பிரமாணம் அளவுல குறைந்து போவது பாவமாக இருக்கிறது. சிலர் எப்படி இருப்பாங்கன்னா அறியாமையில என்ன செய்வாங்க? பாவம் செய்வாங்க. சவுல் தேவனுடைய ஒளியை சந்திப்பதற்கு முன்பு அறியாமையிலே பாவம் செய்கிறவராக, சபைகளை துன்பப்படுத்தக்கூடியவராக இருந்தார். ஆனால் தேவனை குறித்து அறிந்து கொண்ட பிறகு அந்த அறியாமையினாலே செய்த பாவங்கள் அவருடைய வாழ்க்கையில இல்லை. அப்ப அறியாமையில பாவம் செய்கிறவர்களுக்கு கொஞ்சம் அடிகள் என்றால், அறிந்து பாவம் செய்கிறவர்களுக்கு நிறைய அடிகள் உண்டு. அது நம்ம வேதத்துல படிக்கிறோம். ஒரு எஜமானன் ஒரு விசாரணைக்காரனை தனக்கு கீழாக வைத்து தன்னிடத்திலே வேலைக்கு வருகிறவர்களுக்கெல்லாம் சரியான நேரத்துல படி அளக்கும்படியாக ஒரு நல்ல ஒரு விசாரணைக்காரனாக ஒருவனை வைத்திருக்க, அந்த எஜமான் எதிர்பார்த்தபடி அவனுக்கு கீழாக இருக்கக்கூடிய விசாரணைக்காரன் அவனிடத்திலே வேலை செய்கிறவர்களுக்கு சரியான நேரத்திலே படி அளக்கவில்லை என்றால், அந்த ஊழியக்காரன் தன்னிடத்திலே வேலை பார்க்கிறவர்களை அடிக்கவும் துன்மார்க்கமான காரியங்களையும் செய்கிறவனாக இருந்தால், எஜமானன் கேட்கும் போது, அந்த செய்தியை கேட்கும் போது அந்த விசாரணைக்காரன் அந்த எஜமானனுடைய பார்வையிலே ஒரு விவேகம் உள்ள விசாரணைக்காரனாக இருக்க முடியாது. நீங்கள் எல்லாருமே தேவனாலே வைக்கப்பட்ட விசாரணைக்காரர்களாய் இருக்கிறீர்கள். உங்களுக்கு கீழாக இருக்கிறவர்களுக்கு நீங்கள் சரியாக படியளக்க வேண்டும். உங்களுக்கு கீழாக இருக்கிறவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய நன்மைகளை செய்ய வேண்டும். எப்பொழுதும் நாங்கள் வாங்குகிறவர்களாகவே இருப்போம். ஆனா எங்களுக்கு கீழாக கஷ்டப்படுறவங்களும் இருக்கிறாங்க. அவங்களுக்கு எங்களால எந்த நன்மைகளை செய்வோம் என்கிற எண்ணம் இல்லாதவர்களாக வாழக்கூடாது. அறியாமையில செய்கிற பாவத்திற்கு கொஞ்சம் அடிகள்னா, அறிந்து செய்கிற பாவங்களுக்கு நிறைய அடிகள் உண்டு. தெய்வ பிள்ளையே, இந்த வேதம் சொல்லுகிறது அது மட்டும் பாவம் கிடையாது. ஏதோ தேவனுடைய அளவுல குறைகிறதும், தேவனுடைய பிரமாணங்களின்படி வாழ முடியாதபடி வாழ்க்கையிலே குறைந்து போவதும் மாத்திரம் பாவம் கிடையாது. சிலருக்கு தெரியும் இன்னாருக்கு இன்ன நன்மைகளை செய்ய வேண்டும் என்பதை அவர்கள் அறிந்திருப்பார்கள். அறிந்த பிறகு அந்த நன்மைகளை செய்யாமல் போனால் அது எப்படி இருக்கு? பாவமாக இருக்கிறது. இந்த நபருக்கு இந்த நன்மைகளை செஞ்சாரணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட பிறகும் அந்த நன்மையை நீங்க செய்ய திராணி உள்ளவர்களாக இருந்தோம் அதை செய்யாம போனீங்கன்னா, அதை நீங்க உங்களுக்குன்னு வஞ்சித்து எடுத்துக்கொண்டீர்களானால் பரலோகத்துல உங்களுக்கு எந்த பொக்கிஷமும் இருக்காது. தேவனுடைய பார்வையை மதியினர்களாக இருப்பீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு செய்ய வேண்டிய நன்மையை நீங்க உங்களுக்கே வஞ்சித்து எடுத்துக்கொள்வது அது உங்களுக்கு ஆசீர்வாதமாகவும் இருக்காது. ஒரு சகோதரன் என்கிட்ட போன் பண்ணி சொன்னார், உங்க சர்ச்சில் எத்தனை ஏழை எளியவர்கள் இருக்கிறாங்க, விதவைகள் இருக்கிறாங்க, சொல்லுங்க பாஸ்டர், நான் அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு சாரி எடுத்து கொடுக்க விரும்புறேன். இன்னொரு சகோதரி எனக்கு போன் பண்ணாங்க, பாஸ்டர் இந்த புதிய வருஷத்துல நான் எப்படி வீட்டு
வாடகை கட்ட போறேன்னு தெரியல, எனக்கு ஏதாவது ஒரு இடத்துல ஜெபிக்கிறதுக்குரிய ஒரு வழிகாட்டுதலை சொல்லுங்க, எனக்கு அது மூலமா ஏதாவது ஒரு நன்மை கிடைச்சா நான் இந்த புதிய ஆண்டுல என் வீட்டு வாடகையை கொடுக்க முடியும், என்னால முடிஞ்ச நன்மையை அவங்களுக்கு செஞ்சேன். அப்ப நமக்கு நன்மை செய்ய அறிந்திருந்தும் நாம் செய்ய வேண்டியவர்களுக்கு செய்யத்தக்க உதவிகளை செய்யாமல் போவோமே, ஆனால் அது எப்படி இருக்கும்? ஒரு சில வசனங்களை வாசியுங்கள். 1 யோவானுக்கு எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16 முதல் 18 வசனங்களை வாசியுங்கள். 1 யோவானுக்கு எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16 முதல் 18 வசனங்கள். அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். ஒருவன் உலக ஆஸ்தி உடையவனாய் இருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டென்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்துக் கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்ளுவது எப்படி? என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். இதனாலே நாம் நம்மை சத்தியத்திற்குரியவர்கள் என்று அறிந்து நம்முடைய இருதயத்தை அவருக்கு முன்பாக நிச்சயப்படுத்திக் கொள்ளலாம். நீங்கள் சத்தியத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் தானா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இயேசு கிறிஸ்து உங்களுக்காக ஜீவன் கொடுத்தார். நீங்கள் உங்கள் உடன் சகோதரர்களுக்காக, உங்கள் மத்தியிலே இருக்கிற சகோதர சகோதரிகளுக்காக அவர்கள் படுகிற துன்பங்களை அறிந்து கொள்ளும் போது அவர்களுக்கு தேவையான உதவிகளை சரியாக செய்ய வேண்டும். அதை பாஸ்டர் மூலமா செய்தா இன்னும் நலமாதான் இருக்கும். எனக்கு கூட ஒரு பாஸ்டர் வந்தாரு போன வருட கடைசியில, பாஸ்டர் இந்த கஷ்டங்கள் இருக்கு அப்படின்னு. உடனே நான் அதை அலட்சியப்படுத்தல, உடனே ஒரு தீர்மானம் பண்ணேன். எனக்கு இருக்கிற வர்ற கொஞ்ச காணிக்கையில நான் அவர்கிட்ட சொன்னேன், மாதம் நான் உங்களுக்கு ஒரு மந்த்லி சப்போர்ட் பண்றேன்னு சொன்னேன். நம்மிடத்திலே கஷ்டப்படுகிறோம் என்று வருகிறவர்கள் உண்டு. அதே நேரம் ஏமாற்றுகிறவர்களை நாம் என்ன செய்யக்கூடாது? ஊக்குவிக்க கூடாது. ஒரு சகோதரி எனக்கு போன் பண்ணாங்க, பாஸ்டர் ரொம்ப கஷ்டப்படுறேன், காசு வேணும் அப்படின்னு. எடுத்தவொடனே என்னம்மா இப்படி காசு கேட்கிற, நாங்க என்ன பணம் என்ன பிரிண்ட் அவுட் பண்றோம், நீ இன்னைக்கு சாயங்காலம் பைபிள் ஸ்டடிக்கு வாமா, இங்க வருவாங்க சகோதர சகோதரிகள், சேர்ந்து ஜெபிப்போம், உங்க தேவை என்னன்றதை அறிந்து கொள்வோம், கர்த்தர் உங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டுவார், வாங்கம்மா அப்படின்னு சொல்லி பைபிள் ஸ்டடிக்கே வரல. அப்படி ஏமாற்றுகிறவர்களை நம்ம ஊக்கப்படுத்த கூடாது. உண்மையாகவே கர்த்தருக்காக தியாகம் செய்கிறவர்களுக்கு, ஊழியம் செய்கிறவர்களுக்கு, உடன் சகோதர சகோதரிகளுக்கு உண்மையாகவே நல்ல மனப்பான்மையோடு கர்த்தருக்காக வாழ விரும்புகிறவர்களுக்கு தேவையான நன்மைகளை நாம் செய்வோமையானால் மெய்யாகவே பரலோக ராஜ்யத்திலே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கக்கூடியவர்களாய் இருப்போம். மதியீனனான ஐஸ்வர்யவானை போல இருக்க மாட்டோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பரிசேயர் எப்படி காணப்பட்டார்கள்? இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கவில்லை. இயேசு கிறிஸ்து குருடர்களுடைய கண்களை என்ன செய்தார்? திறந்தார். ஆனால் பரிசேயர் திறக்கப்பட்ட குருடனையும் நிரட்டக்கூடியவர்களாய் இருந்தார்கள். இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று நீ விசுவாசிக்க கூடாது என்று சொன்னார்கள். ஆகவே பார்வை தெரியும் என்று சொல்ல பெருமை அடித்த பரிசேயரை பார்த்து கர்த்தர் சொன்னார், உங்களிலே உங்கள் பாவம் நிலைத்திருக்கிறது என்று சொன்னார். ஆனால் கண்கள் திறக்கப்பட்ட குருடனை பார்த்து இயேசு கிறிஸ்து சொன்னார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீதிமான்களாக்கினார். ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும்? உண்மையாகவே கண்கள் திறக்கப்பட்டவர்களாக காணப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசித்தவர்களாக காணப்பட வேண்டும். அவருடைய சித்தத்தை செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அவருடைய நோக்கத்தை அறிந்து நாம் திட்டமிடுவோமே, ஆனால் அந்த திட்டங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி நிறைவேறும் போது மெய்யாகவே நாம் நன்மை செய்ய வேண்டியவர்களுக்கு தேவையான நன்மைகளை செய்தவர்களாக இருப்போம். நமக்கு பொக்கிஷங்கள் பரலோகத்திலே உண்டாகியிருக்கக்கூடியதாக இருக்கும். இந்த உலக வாழ்க்கையை முடிக்கும் போது நம்முடைய ஆத்மா பரலோகத்திலே நித்திய ஜீவனை அடைந்ததாக இருக்கும். காரணம், நாம் தேவனுடைய சித்தத்தின்படி வாழ்ந்திருப்போம். நாம் எல்லாரும் பரிசுத்தம் அடைய வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஆனால் தேவனை மறந்து வாழ்கிறவர்கள் எப்படி வாழ்வார்கள்? கண்களின் காட்சியில், இச்சையிலும், மாம்சத்தின் பெருமையிலும், ஐஸ்வர்யத்தின் மயக்கத்திலும், ஜீவனத்தின் பெருமையிலும் உழல்கிறவர்களாக காணப்படுவார்கள்.
அவர்களுடைய ஜீவன் அவர்களை விட்டு போகும்போது நித்திய அழிவை, நித்திய மரணத்தை கண்டடையக்கூடியதாக இருக்கும். ஆனால் நம்மையோ தேவன் அவருடைய சித்தத்தின்படி ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்தி கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யமாய் இருக்கும். அதனுடைய தேவன் வேதனையை கூட்டார் என்று சொல்லப்பட்ட வார்த்தை நிறைவேறுவதற்கு ஏதுவாக நித்திய ஜீவனுக்குள்ளாக, இளைப்பாறுதலுக்குள்ளாக, சமாதானத்திற்குள்ளாக பிரவேசித்தவர்களாக இருப்போம். தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஐஸ்வர்யம் கனமும் தேவனிடத்தில் உண்டு, சத்துவம் வல்லமையும் அவரிடத்தில் உண்டு. எவரையும் பலப்படுத்தவும் மேன்மைப்படுத்தவும் தேவனால் ஆகும். ஆகவே சொல்லலாம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, கர்த்தரே எனக்கு சகாயராக இருக்கிறார் என்று எழுந்து நிற்போம். ஜீவியத்தை ஒப்பு கொடுப்போம். Knowing the right thing and failing to do it. அப்படிப்பட்ட நிலை இருக்கக்கூடாது. சரியானதை அறிந்து கொள்ளும் போது சரியான விதத்திலே அதற்கு நன்மை செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும். தவறான பெருமை இருக்கக்கூடாது. சரியான மனத்தாழ்மையோடு தேவனுடைய வல்லமையை ஜீவியத்திலே பெற்றவர்களாக, தேவ சித்தத்தின்படி வாழ்கிறவர்களாக, தேவ சித்தத்தின்படி நன்மைகளை பெற்றுக் கொள்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அப்பொழுது கர்த்தர் மெய்யாகவே நம்முடைய வாழ்க்கையை அங்கீகரித்தவராக இருப்பார், ஆசீர்வதித்தவராக இருப்பார். நாம் மாத்திரமல்ல, நம்முடைய பிள்ளைகளும் தலைமுறைகளும் கூட கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினாலே நிரம்பி காணப்பட தேவன் அனுகிரகம் செய்வார். நீரந்திய பாரில் ஏதோ நான் செய்திட சேர்ப்பீரே படுவாது என்னை காத்துவர்காய் சேர்ப்பீரே படுவாது என்னை காத்துவர்காய் வேளையை நாம் அறியோ கர்த்தரே செய்ததை செய்திடுவோம். கர்த்தரே வேளையை நாம் அறியோ கர்த்தரே செய்ததை செய்திடுவோம். பலன்கள் யாவும் அவரே அளிப்பார், பரமனோ பலன்கள் யாவையும் அவரே அளிப்பார், பரமனோ என்றும் வாழ்ந்திடுவோம். எக்கால சத்தம் வானில் தோன்றினவே, இயேசு மகாராஜனே வந்திடுவா. எக்கால சத்தம் வானில் தோன்றினவே, இயேசு மகாராஜனே வந்திடுவா. இயேசு மகாராஜனே வந்திடுவா. எல்லா சத்திய வசனங்களுக்காக தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீரன்றி என்னாலே ஒன்றும் செய்ய பலவீனங்களில் எல்லாம் பலன்தான் பூர்ணமாகி விளங்குகிறது என்று சொல்லி ஜீவியத்தை சமர்ப்பணம் செய்கிற, கர்த்தருடைய கருத்தை ஒப்புவிக்கிற, தேவ சித்தத்திற்கு சமர்ப்பணம் என்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் இந்த கால வேளையிலே உங்களுடைய மேன்மையெல்லாம் கர்த்தர் பேரிலேயே இருக்கிறது என்பதை அறிந்து வல்லமையை கொடுக்கிற தெய்வக்காக, பலத்தால் இதை கொடுக்கிற தெய்வக்காக, என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லி ஆசீர்வதிக்கிற தெய்வக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துவோம்.
ஆண்டவரே கிருபை 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 சப்பா. சரி, கர்த்தருக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, மனிதன் பலவீனம் உள்ளவன். அவன் தன்னுடைய வாழ்க்கையை குறித்து திட்டமிடுதல் ஒரு பக்கம் இருந்தாலும் தேவனை தேட வேண்டும் என்று ஆண்டவரே இந்த நாளிலே கர்த்தருக்கு கற்றுக் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையில் தேவன் என்ன செய்ய விரும்புகிறார், என்ன திட்டம் வைத்திருக்கிறார் என அறிந்து கொண்டு அதன்படியாக ஜீவிக்கும் பொழுது மெய்யான சந்தோஷத்தையும் நிறைவான வாழ்வையும் அடைய முடியும் என்று இந்த நாளை கற்றுக் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஐஸ்வர்யவனை போல பொருளாதார செழிப்பிட ஆத்மா பூரித்து போகாதபடிக்கு தேவ சித்தத்தை நாங்கள் ஒவ்வொரு நாளும் செய்ய முற்பட கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. அப்படியாக கர்த்தருடைய சித்தத்தை நாங்கள் பல வழிகளில் அறிந்து கொள்ளலாம் என்று இன்றைய நாளிலே கர்த்தர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியின் மூலமாக உங்க சித்தத்தை அறிந்து கொள்ளலாம். வேத வசனத்தின் மூலமாக உங்க சித்தத்தை அறிந்து கொள்ளலாம். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் மூலமாக உங்க சித்தத்தை அறிந்து கொள்ளலாம். நற்கிரிகள் மூலமாக உங்க சித்தத்தை அறிந்து கொள்ளலாம். எங்களுடைய மனம் புரிவாக்குதலினாலே தேவ சித்தத்தை அறிந்து கொள்ளலாம். தேவனுடைய ஜனங்கள் தேவனுடைய செயல்பாட்டுக்கு ஏற்ற விதமாக தங்களுடைய மனதை புதுப்பித்துக் கொள்ளும் பொழுது அப்பொழுது தேவ சித்தத்தை அறிய முடியும் என்று இன்றைய நாளிலே எனக்கு கற்றுக் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். அப்படியாக தேவ ஞானத்தையும் விவேகத்தையும் பெற்றுக்கொள்ளும் பொழுது தேவ சித்தத்தை அறிய முடியும் என்று நாளை கற்றுக் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். நேபுகாத்நேச்சார் மூலமாக கர்த்தர் நீர் வெளிப்படுத்தினீரே, எல்லா அதிகாரத்தை பார்க்கிலும் மேலான அதிகாரம் முடிவது நீர் என்று ஆண்டவரே அவன் கற்றுக்கொண்டு விவேகத்தை பெற்றுக்கொண்டானே. அப்படியாக ஆண்டவரே நாங்களும் தேவ ஞானத்தையும் விவேகத்தையும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. அப்படியாக எலியேசரை போல நிபந்தனையோடு கூடிய ஜெபத்திலே நாங்கள் ஜெபித்து அதன் மூலமாக தேவ சித்தத்தை அறிய கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. பரிசுத்த ஆவியானவர் எங்களை எந்தெந்த காரியங்களை உணர்த்துகிறீர்களோ அந்த உணர்த்துதலோடு நாங்கள் நிபந்தனையோடு கூடிய ஜெபத்தை செய்யும் பொழுது தேவ சித்தத்தை அறிந்து கொள்வோம் என்று இந்த நாளிலே கர்த்தர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தேவனுடைய உண்மையான தரிசனம் சொப்பனத்தின் மூலமாக தேவ சித்தத்தை அறிந்து கொள்ள கர்த்தர் இந்த நாளிலே எங்களுக்கு கற்றுக் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் பெருமையான காரியங்களை பேசும் பொழுது மேன்மை பாராட்டும் பொழுது நாங்கள் மதியினராகி விடுகிறோம் ஆண்டவரே. அப்படியாக ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில எங்களுடைய பலவீனத்தை குறித்து நாங்கள் மேன்மை பாராட்ட வேண்டும். எங்களுடைய பலவீனத்திலே நீங்கள் ஆண்டவரை கிருபை தந்து பலப்படுத்துகிறபடியினால் ஆண்டவரே எங்களுடைய பலவீனை குறித்து நாங்கள் மேன்மை பாராட்ட, கல்வாரி சிலுவையை குறித்து நாங்கள் மேன்மை பாராட்ட எங்களுக்கு கர்த்தர் கிருபை தருவீராக. அப்படியாக ஆண்டவரே நீர் வைத்ததான ஆண்டவரே பிரமாணத்திலே நாங்கள் குறைவில்லாதபடி ஜீவிக்க கர்த்தர் கிருபை தருவீராக. நீர் எங்களுக்கு வைத்த அளவுகளிலேயும் நீர் எங்களுக்கு வைத்த பிரமாணங்களை நாங்கள் குறைவிடாதபடிக்கு பிறருக்கு செய்ய வேண்டிய நன்மைகளை உண்மையாய் செய்ய கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. இதை நாங்கள் குறைவுபடும் பொழுது அது பாவமாகி விடுகிறது என்று நாளை கற்றுக் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். அப்படியே ஆண்டவரே இந்த வசனத்துக்கு எங்கள் சபை முழுவதும் இந்த கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். சிறியோர் பெரியோர் முதியோர் எல்லாரையும் இந்த கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தேவ சித்தத்தின்படி அறிந்து ஆண்டவரே தேவ சித்தத்தை நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கையில செயல்படுத்த அதன் மூலம் ஆண்டவரே உடைய நாமம் மகிமைப்பட நாங்களும் ஆண்டவரே நித்திய ஜீவங்கிற கிருபையை அதன் மூலம் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை தருவீராக. அப்படியாக ஆண்டவரே உடைய மந்தைக்குள்ள வராத ஆடுகளுக்காக சமூகத்துல வருகிறோம். உடைய சித்தத்தை அறியாமல் ஆண்டவரே உடைய பிரமாணத்தை அறியாமல் இருக்கிற அநேக ஜனங்கள் உண்டு ஆண்டவரே. அவர்களும் ஆண்டவரே இந்த மந்தைக்குள்ள வந்துவிட கர்த்தர் கிருபை தருவீராக ஆண்டவரே. அப்படியே தகப்பனே உடைய கரங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளு ஜீவன்ல நல்ல பிதாவே ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்ட தெய்வக்காக தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நாம் எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என்னுடைய உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் சபையாரோடும் இருப்பதாக. ஆமென்.